welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Educost. Educost offers skill-based course in digital marketing. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. My சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வீடு கட்டும்போது எப்படி பேஸ்மெண்ட் அமைக்க வேண்டும், எப்படி பேஸ்மெண்ட் அமைக்கக்கூடாது. ஃபில்த் பீம். புதிய வீடு கட்டும்போது கட்டுமான அனுமதி வாங்க வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து. அரசாங்கம் அனுமதிக்கப்பட்டுள்ள வீட்டை சுற்றி இத்தனை அடி விட வேண்டும் கண்டிப்பாக. அரசாங்கம் அனுமதிக்கும் உயர் தளங்கள் முதல் மாடி, இரண்டாவது மாடி, மூன்றாவது மாடி அமைக்க அரசாங்கத்தின் அனுமதியுடன் கட்டுவது சால சிறப்பு. வீட்டுமனை வீடு கட்டுவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து அளந்து அவர்களின் ஆலோசனைப்படியும் என்ஜினியரின் ஆலோசனைப்படியும் வீடு கட்டுவது சிறப்பு. வீட்டின் தலைவாசல் வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பார்த்தோ அமைப்பது நல்லது. தெற்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் அமைப்பதும் நல்லதுதான். கிழக்கு பகுதியில் குடிநீரும் மேற்கு பகுதியில் கழிவு நீரும் அமைப்பது சிறப்பு. இல்லையென்றால் மனையின் அமைப்பு தெற்கு மேற்கு அமைந்திருந்தாலும் சிறப்பு. பேஸ்மெண்ட்டில் மண்ணை நிரப்புவதற்கு முன்பு ஃபில்த் பீம் அமைக்க வேண்டும். ஃபில்த் பீம் அமைத்த பிறகே மண் நிரப்ப வேண்டும். இப்போது மண் நிரப்பும் பொழுது ஃபில்த் பீம் மண் சரியாமல் சரியான பகுதியில் நிரப்ப முடியும். மண்ணில் குடிநீர் லாரி மூலம் தண்ணீர் கொண்டு வந்து மண்ணில் கூராடுவது சிறப்பு. வீட்டிலுள்ள போர் தண்ணி மூலம் நிரப்புவது சிறப்பு அல்ல. லாரி மூலம் கொண்டு வரும் தண்ணீரின் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த 4 இன்ச் பைப் ஆழமான பகுதிக்கு தண்ணீர் சென்று வீடு முழுவதும் மணலில் நீர் நிரம்பி நல்ல ஒரு கட்டுமானமாக பேஸ்மெண்ட் அமையும். பேஸ்மெண்ட்டில் மண் நிரப்பிய பிறகு குறைந்தபட்சம் காலம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மேல் சிமெண்ட் பூசுவது கூடாது. நன்கு செட்டானது பிறகு மேல் 1.5 ஜல்லியோ 3/4 ஜல்லியோ கலந்து போட்டு நாம் தரை இழுக்கலாம். பேஸ்மெண்ட் மண் நிரப்பும் போதே குடிநீருக்கான தொட்டி, கழிவு நீருக்கான தொட்டியை அமைத்து அதில் கிடைக்கும் மண்ணையும் பயன்படுத்தலாம். பேஸ்மெண்ட்டில் மண் நிரப்பி முடித்ததும் இந்த மண் பலதரப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வரும்போது அதில் பூச்சிகள் பல உயிரினங்கள் இருக்கும். அது நம்மை தொந்தரவு செய்யாமல் அதிகம் வளராமல் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஆங்காங்கே இன்ஜெக்ஷன் செய்ய வேண்டும். பெஸ்ட் கண்ட்ரோல் பயன்படுத்துவது சிறப்பு. இதனால் நம் வீட்டில் வாழ்பவர்களுக்கும் வீட்டில் உள்ள மரச்சாமான்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.